மோடி மற்றும் அதானியை பற்றி ராகுல் காந்தி விமர்சனம் செய்வது குறித்து நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன? அதானி அவர்களையும் மோடி அவர்களையும் இணைத்து ராகுல் காந்தி விமர்சிப்பது ஏற்புடையதா என்ற கேள்வி புரிகிறது. ஒரு நாட்டிற்கு தொழிலதிபர்கள் ஒரு கண், மற்றொரு கண் விவசாயிகள். அதை தொடர்ந்து நமதுரிமை காக்கும் கட்சி வலியுறுத்தி வருகிறது. ஏனோ தெரியவில்லை, இவர்கள் ஆண்ட காலத்தில், காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் அதானியை வளர்க்கவில்லையா, அம்பானியை வளர்க்கவில்லையா, டாடாவை வளர்க்கவில்லையா, பல நீரவ் மோடி போன்றவர்களை வளர்க்கவில்லையா, விஜய் மல்லையா போன்ற தொழிலதிபர்களை வளர்க்கவில்லையா? இது போன்ற பல தொழிலதிபர்களை வளர்த்திருக்கிறார்கள். தவறொன்றும் இல்லை. விவசாயம் உணவளிக்கிறது. முதலாளிகள் வேலை வாய்ப்பை அளித்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுகிறார்கள். அப்படி இருக்கின்ற நிலையில் எவ்வாறு ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களையும் அதானி அவர்களையும் இணைத்து விமர்சிக்கின்றார் என்பது தெரியவில்லை. உதாரணத்திற்கு, அதானி அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை அவர் பார்க்கவில்லை. ஆனால் அவர் வளர வளர தொழிற்சாலைகள் வளரும். அதற்கு ஏற்ப பல லட்சக்கணக்கான பல கோடி எண்ணிக்கையில் இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அத்தகைய தொழிலதிபர்களை சகட்டு மேனிக்கு அரசியல் ரீதியாக விமர்சிப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு விஷயம் பாருங்க, கடந்த தேர்தல் அதே அதானி கிட்ட தேர்தல் பத்திரம் நன்கொடை வசூல் பண்ணியிருக்காங்க. அப்ப தெரியல அதானி பத்தி. அதனால இந்த பித்தராட்ட அரசியலை விட்டுவிட்டு தயவு செய்து ராகுல் காந்தி நேரடி அரசியல், நேர்மறை அரசியலை செய்து அந்த கட்சியை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள், நிலைப்பாடு.